உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு சிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்க்கோ அப்படின்ற ஒரு படம் வந்து மலையாள படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உன்னி முகுந்தன் சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னி முகுந்தன் சாருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் அண்ணா, தம்பி, தங்கச்சின்னு நிறைய ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் இவரோட தம்பியை வந்து கொடூரமான ஒரு முறையில் வந்து கொன்னுடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அவர் வராரு, ஹீரோ சார் வந்து பார்த்துட்டு, என் தம்பியை கொன்னவனை கண்டிப்பாக நான் பழி வாங்க வேண்டாம், எவன் கொன்னானோ அவன் தலையை நான் எடுக்கிறேன்டா அப்படின்னு வந்து ஒரு சபதத்தை விடுறாரு. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ரத்தத்தை பார்த்துலாம் பயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ வைலன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது பழைய உப்மா கதை மாதிரி தான் இருக்கும் கதையை பொறுத்த வரையும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ், ஃபைட்டிங் சீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹாலிவுட்டில் ஒரு படத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். ஜான் விக் அப்படின்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட சாயல் அங்கங்கே என்னடா இது இங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படி இப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். இந்த படத்தில் வந்து வைலன்ஸ் ப்ளஸ் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீனுங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி சீன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இன்டர்வல் அப்படின்ற டைட்டிலே இவங்க அந்த பிளட்டை வச்சு தான் இன்டர்வல் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து வைலன்ஸ் இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக இந்த மாதிரி பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே வந்து கிளைமேக்ஸில் வந்து வில்லனோட இதயத்தையே பிடிங்கி எடுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஹீரோ சாரான உன்னி முகுந்தன் சார் வந்து படம் ஃபுல்லாக வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் வர்ற எல்லா சீன்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் நடித்த உன்னி முகுந்தன் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கூட நடித்த ஆக்டர்ஸோட கேரக்டரும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்து படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை தான். இந்த படம் ஃபுல்லாக சண்டை தான் வரும். சண்டை காட்சிகள் அது செம்மையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உன்னி முகுந்தன் சார் வந்து 50 பேரோட 40 பேரோட சண்டை போடுற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து உன்னி முகுந்தன் சார் வந்து செம்மையான ஃபைட் பண்ணுற சீன்ஸில் வந்து நடிச்சிருப்பார். அது சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீனு, கை தனியாக இருக்கிற சீனு, கால் தனியாக இருக்கிற சீனு, தலை தனியாக இருக்கிற சீனு, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பிடிக்கும். எனக்கு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் படத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.